அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரி இலவச மாதிரி தேர்வுகளில் ஏற்கனவே டிஎன்பிசி தேர்வாணையம் நடத்தி முடித்துள்ள பல்வேறு தேர்வுகளிலிருந்து ஒன் பை ஒன்னாக பார்த்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆப்பில் இருந்து கேள்விகளை பார்த்து வருகிறோம். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா பாலிட்டி ஏரியாவிலேருந்து ஏற்கனவே 4 கொஸ்டின் பேப்பரை நம்ம பாலிட்டி கொஸ்டின்ஸை பார்த்துருக்குறோங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்முடைய ஒற்றை இலக்கு 2026 அரசு பணிக்கு செல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக டிஎன்பிசி தேர்வாணையத்தின் மூலமாக செலக்ட் ஆகி அரசு பணியில் அமர வேண்டும். இதற்காக தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கனவுகளோடு லட்சியங்களோடு தொடர்ந்து 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள், ஏன் இன்னும் சொல்ல போனால் 10 ஆண்டுகள் கூட தொடர்ந்து 1 மார்க் 2 மார்க்கு பார்டரில் போயிட்டு இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நிச்சயமாக ஒரு எதிர்காலம் உண்டு. கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் வேலையை செய்யுங்க. எந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹோப்பை கைவிட்டுறாதீங்க. அது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே உங்களுடைய லைஃப் சேஞ்சஸ் ஆகலாம். நம்பிக்கையாக உங்கள் வேலையை செய்யுங்க. ஸோ டிஎன்பிசியை பொறுத்தவரையும் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணோம். திரும்ப ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். படித்ததை டெஸ்ட் எழுதி பார்த்துட்டே இருக்கணும். அந்த வகையில் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக ஃப்ரீ டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்காங்க டெய்லி. இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை பொறுத்தவரை முழுக்க டிஎன்பிசி தேர்வாணையத்தால் கேட்கப்பட்ட கேள்விகளை தான் டெஸ்ட்டாகவே கண்டக்ட் பண்ணுதுங்க. இந்த டெஸ்ட்டை பொறுத்தவரையும் டெஸ்ட்டு டிஸ்கஷன் வீடியோவாக தான் நம்ம பார்க்குறோங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்க, அது ரிலேட்டடாக, அதற்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த 4 ஆப்ஷனும் ரிலேட்டடான இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸையும் பார்க்குறேங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 16/11/2025 நடந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனின் ஐடிஎல் லெவலில் நடந்த எக்ஸாமில் பாலிட்டி ஏரியாவிலேருந்து கேட்கப்பட்ட ஒரு 17 கேள்விக்கான விடை குறிப்புகளை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாங்க. முதல் கேள்வி, ஏற்கனவே நம்ம தனித்தனியாகவே இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. தேசிய மனித உரிமை ஆணையத்தை பற்றியும், மத்திய தகவல் ஆணையத்தை பற்றியும், மத்திய விசாரணை ஆணையத்தை பற்றியும், தேசிய மகளிர் ஆணையத்தை பற்றியுமே ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, பின்வருவனற்றில் சரியான இணையை தேர்ந்தெடு. அதனுடைய அமைக்கப்பட்ட ஆண்டுகள்லேருந்து கேட்டிருக்காங்க. தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1993. சரி. மத்திய தகவல் ஆணையம் தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 படி தான் அமைச்சிருப்பாங்க. இங்கே 2004 தந்திருக்காங்க, அப்போ தவறு. மத்திய தகவல் ஆணையம் 2005. 3. மத்திய விசாரணை ஆணையம் சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க. மத்திய விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது 1964. 4. தேசிய மகளிர் ஆணையம் 1991 அமைச்சாங்கன்னா கிடையாது, 1992 தேசிய மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டது. இங்கே சரியானது 1 மற்றும் 3 சரியாக இருக்குது. ஸோ இதை டெப்த்தாக பார்க்கலாம். மத்திய தகவல் ஆணையத்தை பொறுத்தவரையும் தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 கீழ் அக்டோபர் 12, 2005 ஆண்டு தொடங்கப்பட்டது. தற்போதைய தலைமை தகவல் ஆணையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜ்குமார் கோயல். தற்போதைய தலைமை தகவல் ஆணையர் யார்? ஸ்ரீ ராஜ்குமார் கோயல். தேசிய மகளிர் ஆணையம் எப்போ அமைக்கப்பட்டதுன்னா 1992 ஜனவரி 31. தேசிய மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1992 ஜனவரி 31. தற்போதைய தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயா ரகத்கர். அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1993 அக்டோபர் 12. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தற்போதைய தலைவராக இருப்பவர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி வி ராமசுப்ரமணியன். தேசிய விசாரணை ஆணையம் சிவிசின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், தொடங்கப்பட்ட ஆண்டு 1964. தற்போதைய தலைவர் ஸ்ரீ பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா. தேசிய விசாரணை ஆணையத்தின் தலைவர் யார்? ஸ்ரீ பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா. கேள்வி 2. கூற்று காரணத்தை ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கூற்று காரணத்தை பொறுத்தவரை 2 கேள்வி கேட்டுறாங்க. மேக்ஸிமம் பாலிட்டிலேருந்து 2லேருந்து 3 கேள்வி கேட்குறாங்க. ஆவரேஜாக எல்லா எக்ஸாம்லேயும் குறிப்பாக குரூப் 1 விட்டுட்டு மற்ற ப்ரிலிம்ஸை பொறுத்தவரையும் ஆவரேஜாக பாலிட்டி ஏரியாவிலேருந்து 14 முதல் 15 கேள்விகள் கேட்குறாங்க. ஒரு சில எக்ஸாமில் 16, 17 கேட்குறாங்க. பார்த்துக்கோங்க. கூற்று, குடும்ப பிரச்சனைகளை விரைவாக விசாரித்து தீர்வு காண குடும்ப நீதிமன்றம் நிறுவப்பட்டுள்ளது. சரி. காரணம், 1984 ஆண்டு 1984 இந்திய சட்ட ஆணையம் தனது 59வது அறிக்கையினை
குடும்ப விவகாரங்களை தீர்ப்பதற்கான பிரத்யேக சட்டத்தினை இயற்றுவதற்கான முக்கியத்துவத்தினை இந்திய அரசிடம் சமர்ப்பித்தது. ஸோ குடும்ப பிரச்சனைகளை விரைவாக விசாரித்து தீர்வுக்கான குடும்ப நீதிமன்றம் நிறுவப்பட்டுள்ளது. இங்கே கூற்று சரி. காரணம் ஏன்னா 1984 இந்திய சட்ட ஆணையம் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய 59வது அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. அந்த அறிக்கையில் குடும்ப விவகாரங்களை தீர்ப்பதற்கான பிரத்யேக சட்டத்தை இயற்றுவதற்கான முக்கியத்துவத்தை இந்திய அரசிற்கிட்ட சமர்ப்பித்திருப்பாங்க. இப்போ இங்கே சரியானது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 3. கோயில் நுழைவு அங்கீகாரம் மற்றும் இழப்பீட்டு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. கோயில் நுழைவு அங்கீகாரம் மற்றும் இழப்பீட்டு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1939. கேள்வி 4. பொறுத்துக. ரிப்பீட்டடான கேட்கக்கூடிய கேள்வி தாங்க. விதவைகள் மறுமண சட்டம் நிறைவேற்றப்பட்டது 1856. குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1952. வரதட்சணை தடுப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது 1961. லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்துருப்பாங்க. வரதட்சணை தடுப்பு சட்டத்தை பற்றி கேள்வி இடம்பெற்றிருக்கும். வரதட்சணை தடுப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது 1961. தொட்டில் குழந்தை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. தொட்டில் குழந்தை திட்டம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் தொடங்கப்பட்டது. தொட்டில் குழந்தை திட்டம் சேலத்தில் தொடங்கியிருப்பாங்க 1992. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 3-1-4-2. கேள்வி 5. பொறுத்துக. அடிப்படை உரிமைகள்லேருந்து கேட்டிருக்காங்க. சமய சார்ந்த உரிமைகள் 25 to 28 இருக்கக்கூடியது தான். இதுலேருந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 3 வீடியோஸ்லேயும் அடிப்படை உரிமைகள் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. பொறுத்துக. சமய உரிமையை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 25. சமயம் பற்றிய பொருள்களை நிர்வகிக்கும் உரிமையை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 26. சமய மேம்பாட்டிற்காக வரி விதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 27. கல்விக்கூடங்களில் சமய போதனை, அதாவது அரசு நிறுவனங்களால் அரசு உதவி பெறக்கூடிய நிறுவனங்களை கல்வி போதனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 28. அதே ப்ரைவேட்டில் கல்வி போதனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் சொல்லுது. மெயினாக கவர்மெண்ட் மூலமாக இயங்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை அரசு போதனை செய்யக்கூடாது, சமய போதனை செய்யக்கூடாது என்று குறிப்பிடும் ஆர்டிகல் 28. சரியான ஆப்ஷன் ஏ. 3-4-2-1. கேள்வி 6. கூற்று காரணம். மைய மக்கள் நீதிமன்றம் ஒரு தலைவரையும் 8 உறுப்பினர்களையும் உள்ளடக்கியது. காரணம், மைய மக்கள் நீதிமன்றத்தில் 50% உறுப்பினர்கள் நீதித்துறை உறுப்பினர்கள் ஆவர். ஸோ இங்கே கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைய மக்கள் நீதிமன்றம், அதாவது லோக்பால்னு அமைப்புன்னு சொல்லலாம், மக்கள் நீதிமன்றம்னு குறிப்பிடுவாங்க. ஸோ இந்த லோக்பால் அமைப்பை பொறுத்தவரையும் ஒரு தலைவர் ப்ளஸ் 8 உறுப்பினர்கள் இருக்காங்க. கூற்று சரி. காரணம், மைய மக்கள் நீதிமன்றத்தில் 50% உறுப்பினர்கள் நீதித்துறை உறுப்பினர்கள் ஆவர்னு கொடுத்துருக்காங்க. 50% மக்கள் நீதித்துறை உறுப்பினர்கள் தான். மீதி 50% பார்த்தீங்கன்னா SC ST OBC பிரிவை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. இந்த 50% மக்களும் காரணமும் சரி. ஆனால் இந்த காரணம் இந்த கூற்றை விளக்குதானா? கிடையாது. அப்போ இங்கே கூற்று காரணம் இரண்டும் சரி. ஆனால் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. ஏன் விளக்கலைன்னா, இங்கே ஒரு தலைவர் 8 உறுப்பினர்களும் தந்திருக்காங்க. மொத்தமாகவே 1+8 டோட்டலாக 9 பேர் இருப்பாங்க இந்த அமைப்பில், லோக்பாலில். ஆனால் இந்த கூற்று 8 பேர் இங்கே சேருதானா? இந்த கூற்று கிடையாது, காரணம் கிடையாது. ஏன்னா அதில் 50% தான் இங்கே 4 பேர் தந்திருந்தாங்கன்னா நீதித்துறையிலேருந்து 4 உறுப்பினர்கள் உள்ளடக்கியது அப்படின்னு கொடுத்துருந்தா சரியாக இருந்திருக்கும். கூற்று காரணமும் அதற்கான விளக்கமும். இங்கே 8 உறுப்பினர்கள் என்னும்போது ப்ளஸ் SC ST OBCலேருந்து இருக்கக்கூடியவங்களும் இதில் ஆட் ஆகிறதுனால இங்கே கூற்றும் சரி காரணம் சரி. ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. சரியான ஆப்ஷன் டி. கேள்வி 7. தகவல் அறிவு உரிமையின்படி பின்வருவனற்றுள் சரியான கூற்றுகளை கண்டறிக. தகவல் அறிவு உரிமை சட்டம் ரிப்பீட்டடாக கொஸ்டின் இருக்கக்கூடியதான். ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போங்க ப்ரீவியஸ் வீடியோவில் கூட. தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பொறுத்தவரை டைரக்ட் கொஸ்டினாகவும் இருக்கலாம், கூற்று காரணமாகவும் கேட்கலாம், அல்லது சரியான கூற்றினும் கேட்கலாம். ஸோ தகவல் அறிவு உரிமை சட்டம் மொத்தம் 31 பகுதிகளை உடையது. சரி. தகவல் அறிவு உரிமை சட்டம் 2015ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டதா? கிடையாது. நல்லாவே தெரியும் நமக்கு. 2005 அக்டோபர் 12ஆம் தேதி தான் நடைமுறைக்கு வந்திருக்கோம் தகவல் அறிவு உரிமை சட்டம். அக்டோபர் 12. அப்போது 2வது குற்று தவறு. 3. தகவல் அறிவு உரிமை சட்டம் 2 அட்டவணைகளை உடையது. ஸோ தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பொறுத்தவரை 31 பகுதிகள் 2 அட்டவணைகளை உடையது. தகவல் என்பதற்கான விளக்கம் பகுதி 3F கீழ் விளக்கப்பட்டுள்ளது. இன்ஃபர்மேஷன் என்ற அதுக்கான மீனிங் பார்த்திங்கன்னா பார்ட் 3Fல தந்திருக்காங்களான்னா கிடையாது. எதில் தந்திருப்பாங்கன்னா பார்ட் 2Fல கொடுத்துருப்பாங்க. அப்போ கேள்வி என்ன? தகவல் அறியும் உரிமையின்படி
பின்வருவனற்றுள் சரியான கூற்றுகளை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. சரியானது 1 மற்றும் 3 சரி. கேள்வி 8 கீழ்கண்டவற்றை பொறுத்துக. லாஸ்ட் வீடியோவில் 4th கொஸ்டின் பேப்பரில் நம்ம பார்த்தோங்க. அங்கேயும் வந்து தார்கந்த் குழுவை பற்றி கேட்டிருந்தாங்க. டங்கா குழு எப்போ தொடங்கப்பட்டிருந்து சரியான இணை எதுன்னு கேட்டிருந்தாங்க. இங்கே பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. இந்திரஜித் குப்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1998. தார்குந்த் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1974. தார்குந்த் குழு அமைக்கப்பட்டது 1974. வீரப்ப மொய்லி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2007. வீரப்ப மொய்லி ஆணையம் அமைக்கப்பட்டது 2007. டங்கா குழு தங்கா குழுன்னு நேற்று பார்த்துருப்போங்க. டங்கா குழு 2010. ஸோ ஏரியாவை பொறுத்தவரையும் தேர்தல் சீர்திருத்த குழுக்கள்லேருந்து நாம் நேற்று பார்த்துருப்போங்க. ஸோ அது ரிலேட்டடாக தான் அடுத்த எக்ஸாம்லேயும் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே சரியானுடைய ஆப்ஷன் சி 2, 3, 4, 1. கேள்வி 9 கால வரிசைப்படி ஒழுங்குபடுத்துக. நதிநீர் தீர்ப்பாயங்கள் பொறுத்தவரையும் கால வரிசைப்படி எது சரின்னு கேட்டிருக்காங்க. 1 காவிரி நதிநீர் தீர்ப்பாயம், 2 கிருஷ்ணா நதிநீர் தீர்ப்பாயம், 3 ராவி மற்றும் பியாஸ் நதிநீர் தீர்ப்பாயம், 4 வன்ஸ்தாரா நதிநீர் தீர்ப்பாயம். இதில் காவேரி நதிநீர் தீர்ப்பாயம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1990. கிருஷ்ணா நதிநீர் தீர்ப்பாயம் 1969 ஏப்ரல் 10 அமைச்சிருப்பாங்க. கிருஷ்ணா நதிநீர் தீர்ப்பாயம். ராவி மற்றும் பியாஸ் நதிநீர் தீர்ப்பாயம் 1986 அமைக்கப்பட்டது. வன்ஸ்தாரா நதிநீர் தீர்ப்பாயம் 2010 அமைக்கப்பட்டது. இப்போ இங்கே சரியான காலவரிசை 2, 3, 1, 4. காவேரி நதிநீர் தீர்ப்பாயம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1990. கிருஷ்ணா நதிநீர் தீர்ப்பாயம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1969 ஏப்ரல் 10. ராவி மற்றும் பியாஸ் நதிநீர் தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டது 1986. வன்ஸ்தாரா நதிநீர் தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டது 2010. கேள்வி 10 குடியரசுத் தலைவரை பற்றி கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் பதவி காலியாக உள்ளபோது அந்த பதவியை யார் வகிக்க இயலாது? இது வந்து கீ ஆன்சரே தப்பாக தந்துருந்தாங்க டென்டேட்டிவ்ல. குடியரசுத் தலைவர் வந்து பதவி காலியாக இருந்துச்சுன்னா யார் வந்து அந்த பதவி வைக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 4 ஆப்ஷன் தந்திருக்காங்க. குடியரசு துணைத் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரதம மந்திரி, உச்சநீதிமன்றத்தின் நீதிபதின்னு தந்திருக்காங்க. இப்போது பிரசிடெண்ட்டுடைய பதவி காலியாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து குடியரசு துணைத் தலைவர் பதவி வகிக்கலாம், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் பதவி வகிக்கலாம். பிரதம மந்திரி பதவி வைக்க முடியுமானா முடியாது. உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி பதவி வைக்க முடியாது. உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி வந்து பதவி வகிக்கலாம். அதுவும் தலைமை நீதிபதி இல்லாத சமயத்தில் உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி பதவி ஏற்கலாம், அவருடைய பணியை மேற்கொள்ளலாம். அப்போ இங்கே குடியரசுத் தலைவர் பதவி காலியாக உள்ள போது அந்த பதவி யார் வகிக்க இயலாதுன்னா பிரதம மந்திரியும் உச்சநீதிமன்ற நீதிபதி வகிக்க இயலாது. சரியானோடைய ஆப்ஷன் டெல்லி 3 மற்றும் 4. கேள்வி 11 இந்திய அரசமைப்பின் வழிகாட்டு நெறிமுறைகள் எதனுள் அடங்கியுள்ளது? லாஸ்ட்டாக வந்து டிபிஎஸ்பியை பற்றி பார்த்துருப்போங்க. திரும்ப டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. தெளிவாக படித்து வச்சுக்காங்க. ஸோ டிபிஎஸ்பி பொறுத்தவரையும் பாகம் 4, அதாவது பார்ட் 4 இருக்கும். ஆர்டிகல் 36 51 வரை இருக்கக்கூடியது. கேள்வி 12 அடிப்படை உரிமைகள் பற்றிய சரியான கூற்றினை கண்டறிக. அடிப்படை உரிமைகளை பொறுத்தவரையும் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது சரி. சட்டப்பிரிவு 300A படி சொத்துரிமை என்பது ஒரு சட்ட உரிமையா இல்லையா? சொத்துரிமையை பற்றியும் லாஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க. 300A படி சொத்துரிமை என்பது ஒரு சட்ட உரிமை தான். இங்கே அல்லன்னு தந்திருக்காங்க. 2வது குற்று தவறு. 3 தற்பொழுது 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளன. அப்போ அடிப்படை உரிமைகள் பற்றிய கூற்றுகளில் சரியான கூற்று 1 மற்றும் 3 சரி. கேள்வி 13 கீழ்கண்டவற்றை பொறுத்துக. குடியுரிமை பற்றி, குடியுரிமை பெறுதல், குடியுரிமை இல்லத்தில் பற்றி லாஸ்ட் வீடியோவிலும் கொஸ்டின் இருந்தது. திரும்ப கேட்டு இருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை ஏன் நம்ம டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், ஏன் வந்து வாசிக்கணும் அப்படின்றதுக்கான முக்கியத்துவம் என்னென்னா, ஏரியாவை பொறுத்தவரையும் நிறைய ஏரியா வந்து திரும்ப அதே ஏரியாவில் தான் கேட்குறாங்க. கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்டையும் கொஸ்டினுடைய பேட்டர்னையும் தான் மாற்றுறாங்களே தவிர சிலபஸ் சேம் தான். 1 பாகிஸ்தானிற்கு குடிபெயர்ந்து சென்ற சிலரின் குடியுரிமைகளை பற்றி சொல்வது ஆர்டிகல் 7. அரசியலமைப்பின் தொடக்க காலத்தில் குடியுரிமையை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 5. குடியுரிமையின் தொடர்ச்சியை பற்றி குறிப்பிடுவது ஆர்டிகல் 10. நாடாளுமன்ற சட்டத்தால் குடியுரிமையை ஒழுங்குபடுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 11. ஸோ இங்கே 13வது கேள்விக்கு சரியானதை ஆப்ஷன் ஏ 3, 1, 4, 2. கேள்வி 14
இந்திய அரசியலமைப்பினை பற்றிய சிறப்பு கூறுகளை கூறும் உண்மையான கூற்றுகள். ஸோ இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பு கூறுகள் பற்றிய உண்மையான கூற்றுகளில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. 1 நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு, 2 ஒற்றை குடியுரிமை, 3 நெருக்கடி நிலை பிரகடனம். அப்போ இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பு அம்சங்களில் 3மே வரும். ஸோ இங்கே சரியான விடை 1, 2, 3 சரி. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரையும் 10th சோசியல் சயின்ஸ் பாலிட்டி ஏரியாவில் இருக்கும். அதே போல் 12th புக்கில் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெசன்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் தலைப்பில் இருக்கும். ஸோ இந்திய அரசியலமைப்பு என்பது உலகிலேயே நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு. இது இறுக்கமும் நெகிழும் தன்மை இரண்டும் கொண்ட தனித்துவம் கொண்டது. இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசாக விளங்குகிறது. நாடாளுமன்ற ஆட்சி முறையை பற்றி குறிப்பிடுகிறது. ஒற்றை குடியுரிமை, வயது வந்தோர் வாக்குரிமை, சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு, அடிப்படை உரிமைகள், அரசின் வழிகாட்டு நெறிகள், அடிப்படை கடமைகள், கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி, நீதி சீராய்வு, சமநிலை, நாடாளுமன்ற மேலாதிக்கம், இந்திய குடியுரிமை. இதெல்லாமே இந்திய அரசியலமைப்புடைய சிறப்பு கூறுகளாக இடம்பெற்றுள்ளது. கேள்வி 15 கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சட்ட திருத்தம் அதனுடைய மைய பொருள். நாம் லாஸ்ட் வீடியோவிலையும் அதே தான் பார்த்துருப்போங்க. அமெண்ட்மெண்ட்லேருந்து ரிப்பீட்டடாக லாஸ்ட் 4-5 வீடியோஸ்லையுமே பார்த்திங்கன்னா அமெண்ட்மெண்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. 12th புக்கில் பொலிட்டிக்கல் சயின்ஸில் பேக் சைடில் இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸை தெளிவாக படித்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. கட்டாயம் ஒரு கேள்விகள் இடம்பெறும். ஒரு கேள்வி 1 or 2 கொஸ்டின்ஸ் வருங்க, பார்த்துக்காங்க. ஸோ 86வது சட்ட திருத்தம் எதை பற்றி சொல்லுதுன்னா, 86வது சட்ட திருத்தம் 2002 லாஸ்ட் வீடியோவிலும் படிச்சிருப்போங்க. 21A அடிப்படை உரிமைகளில் 6 முதல் 14 வயது வரை இலவச கட்டாய கல்வியை வழங்குவதை பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ 87வது சட்ட திருத்தத்தை பொறுத்தவரையும் 21A ஆர்டிகல் படி 6 முதல் 14 வயது வரை இலவச கட்டாய கல்வியை வழங்கணும்னு அடிப்படை உரிமையில் சொல்லியிருப்பாங்க. 42வது சட்ட திருத்தம் அடிப்படை கடமைகளை பற்றி குறிப்பிடுகிறது. 48வது சட்ட திருத்தம் பஞ்சாப் நெருக்கடி நிலை நீட்டிக்கப்பட்டதை பற்றி சொல்லும். 46வது சட்ட திருத்தம் மாநிலங்களுக்கு இடையான விற்பனை வரியை பற்றி குறிப்பிடுகிறது. 46வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுது? மாநிலங்களுக்கு இடையான விற்பனை வரி, வேட் டேக்ஸை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ இங்கே சரியான விடை ஆப்ஷன் சி, 4, 3, 2, 1. கேள்வி 16 42வது சட்ட திருத்தம் பற்றியதில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. இந்த 42வது சட்ட திருத்தம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய சட்ட திருத்தங்கள் இதன் மூலமாக தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால தான் இது மினி கான்ஸ்டியூஷன் கூட சொல்லுவாங்க, குறு அரசியலமைப்புன்னு கூட சொல்கிறாங்க. 42வது சட்ட திருத்தம் 1976. ஸோ சமதர்மம், மதச்சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு ஆகிய வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான். சரி, அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது 42வது சட்ட திருத்தம் தான். 3 அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளும் சேர்க்கப்பட்டது 42வது சட்ட திருத்தம் தான். 9வது அட்டவணையில் சில தேசிய சட்டங்கள் சேர்க்கப்பட்டன. அது வந்து பார்த்திங்கன்னா 9வது அட்டவணை முதல் சட்ட திருத்தம் மூலமாக சேர்த்துருப்பாங்க. இங்கே 9வது அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா 42வது சட்ட திருத்தம் வராது. ஸோ இங்கே சரியானது 1, 2, 3 சரி. கேள்வி 17 கூற்று காரணம். கூற்று அரசியலமைப்பு நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டது. அரசியலமைப்பு நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலமாக தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டது. கூற்று சரி. காரணம் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டதா? தப்பு. டிராஃப்டிங் கமிட்டி தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையில் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. அப்போ இங்கே கூற்று சரி, காரணம் தவறு. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் டெக்னிக்கல் எக்ஸாமில் ஐடிஐ லெவலில் நடந்த எக்ஸாமில் இருந்து பாலிட்டி ஏரியாவில் 17 கேள்விகளை நாம் பார்த்துருக்குறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி மறக்காமல் உங்களுடைய பதிவுகளை செய்யுங்க. நன்றி, வணக்கம்.